விளையாட்டு உலகத்தில் உள்ள ஒரு பெட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு டேபிள். அதில் வந்து நீங்கள் சொற்களை வந்து எடுத்து எழுதணும். ஓகே, இப்போ வந்து கா, பேரு, இந்து, மே இப்படியெல்லாம் இருக்குது. இதை வந்து பேரு இந்து பேருந்து குறியிடலாமா? பேரு இந்து பேருந்து. இதை அப்படியே என்ன பண்ணணும், ஒரு வாக்கியமாக எழுதணும். ஒரு பேரு இந்து பேருந்து அப்படின்னா பஸ்ஸு. ஓகே, அப்புறம் வந்து இட்டை வச்சு எந்த சொல்லி எழுத முடியாது. மேலு கு வா இத்தி மெழுகுவத்தி அப்படின்னு எழுதலாம். மேலு கு வா இத்தி மெழுகுவத்தி, கேண்டில்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில், அதான் மெழுகுவத்தி. இதை குறியிட்டு இந்த வாக்கியத்தை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட கோடிட்ட இடத்துல எழுதணும். பேருந்து முதல் வாக்கியம், இரண்டாவது வார்த்தை வந்து மெழுகுவத்தி வார்த்தை, அப்புறம் வந்து மூன்றாவது வார்த்தை வந்து இட்டை வச்சு எதுவும் எழுத முடியாது. தேங்காய், தேங்காய். இந்த பேருந்துக்கு கீழே உள்ளதை அப்படியே சொல்லிச்சு நீங்கள் தேங்காய்னு ஒன்று எழுதலாம். தேங்காய் தெரியும் இல்லையா, பேருந்து தேங்காய், இது அப்படியே எழுதணும். தேங்காய் தேங்காய். மெழுகுவத்தி, அப்புறம் கா, இது அப்படியே சொல்லிச்சிட வேண்டியதான். நீங்கள் இப்படி சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி வந்து குறியிட்டாலே போதும். காயிட்டே ரூ இம்பு, காயிட்டே ரூ இம்பு. கட்டெரும்பு, கட்டெரும்பு சொல்லிச்சு அதை அப்படியே நேராக எழுதணும். அதுக்கப்புறம் இது இப்படி இருக்குது, தலைகீழாக இருக்குது. பேயிட்டி பெட்டின்னு எழுதலாம். ஓகேவா, பேயிட்டி பெட்டி. அப்புறம் இது வந்து தேல், தேல் கொத்தும் இல்லையா, தேல், தே இல் தேல். இந்த தேல் தான் தேயில், தேல். தேல் ஒரு வார்த்தை. பேருந்து, பேரு இதிலே எழுதியிருக்காங்க பாருங்கள், பேரு இந்து பேருந்து. அப்புறம் இந்த கட்டெரும்பு வந்து காயிட்டேரு இம்பு கட்டெரும்புன்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த பெட்டி, பெட்டி வந்து இந்த இருக்கு இல்லையா, பெட்டி பாக்ஸை தான் பெட்டின்னு சொல்கிறாங்க. பேயிட்டி பெட்டி, இது வந்து தலைகீழாக இருக்கும் பெட்டி. அப்புறம் மெழுகுவத்தி, மெழுகுவத்தி எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, கேண்டில், மேலு கு வா இத்தி மெழுகுவத்தி. அப்புறம் வேறு என்னென்ன சொற்களை கண்டுபிடிக்கலாம், சேவல் கண்டுபிடிக்கலாமா, இந்த சேவல், சே வாயில். இதை சுழிச்சு அதை அப்படியே நேராக எழுதிடணும், சேவாயில் சேவல். அப்புறம் மேளம், இந்த மேளம் தட்டுவாங்க இல்லையா, ஒளி வரும் இல்லையா, இந்த மேளம் அதான். இதுவும் தலைகீழாக கொடுத்துருக்காங்க. மேலாயும், இதை இப்படி எழுதணும், மேலாயும் அப்படின்ட்டு கீழேருந்து மேல் நோக்கி எழுதணும். அப்புறம் வந்து தேல் இருக்குது. அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, வெள்ளம், வெள்ளம் எங்கே இருக்குது, இந்த வே அப்படின்ற வார்த்தை, வெள்ளம். இது மூணுமே ஒரு 3 வார்த்தையை கொடுக்கும். வே இல்லாயும் வெள்ளம். அப்புறம் பெயர் எழுது பரிசு பெறு. இதில் கொடுத்துருக்க வார்த்தைகள் என்னென்ன, ஆமை, பூனை, முதலை, நத்தை, மைனா, யானை, ஆந்தை, தவளை, குதிரை. ஆமை, ஆமை, ஆமை எங்கே இருக்குது, இதுதான் ஆமை. இந்த ஆமையை தூக்கி நீங்கள் எங்கே எழுதணும், இங்கே எழுதணும். இப்படி இருந்ததுன்னா ஆமை, ஆ போட்டு மை போடணுமா, மை. பூனை, பூனை இதில் எங்கே இருக்குது, இந்த இருக்குது, பூனை, பூனை. இது முதலை, மூணாவது உள்ளது முதலை. இது முதலையா, இல்லை, இது வந்து ஆந்தை. அப்போ வந்து ஆந்தை எங்கே இருக்குது, ஆயிந்தை, ஆந்தை அப்படின்னு எழுதணும். இது வந்து என்னது, மைனா, மைனா எங்கே இருக்குது, மைனா, மைனா. இதை இங்கே எழுதணும். ஓகேவா, அப்போ முதலை எங்கே தான் இருக்குது, முதலை வந்து கீழே இருக்குது. இந்த முதலை மூதா இல்லை முதலை அப்படின்னு எழுதணும். ஓகே, அப்புறம் வேற என்ன, முதலை கழுத்து, நத்தை இருக்குது. நத்தை எங்கே இருக்குது, இதில் நத்தை வந்து இங்கே இருக்குது. நா இத்தை, நத்தை, அத்தை மாதிரி நத்தை, நா இத்தை நத்தை. அப்புறம் மைனா, மைனா எழுதியாச்சு. இதுதான் மைனா, ஒரு குருவி மாதிரி இருக்கும், சின்ன குருவி. யானை, யானை எங்கே இருக்குது, இதில் குட்டி யானை, இது வந்து யானை, யானை. இதை அப்படியே பார்த்து எழுதணும், யானை. அப்புறம் ஆந்தை, ஆந்தை இந்த இருக்கு, ஆய்ந்தை. அப்புறம் தா வா லை தவளை, தவளை இங்கே எங்கே இருக்குது, இந்த இருக்குது, தாவா லை தவளை. இப்படி உட்காந்துருக்கும் இல்லையா, தவளை, தவளை இந்த இருக்குது. அப்புறம் குதிரை, 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 குதிரை. இதில் எல்லாமே எழுதியாச்சு. குதிரை வந்து இதுதான், குதிரை, குதிரை. இதெல்லாம் வந்து என்னென்னா கொடுத்துருக்க சொற்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த விலங்குகளோட பேரை வந்து எழுதணும், விலங்கு அண்ட் பறவையோட பேரை வந்து எழுதணும். இப்போ வந்து எழுத்தை நீக்கு சொல்லை எழுது, எழுத்தை நீக்கு சொல்லை எழுது. இப்போ வந்து ஒரு இப்போ வந்து 2 தமிழ் எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 தமிழ் எழுத்தையும் இணைத்தா எப்படி வரும், இஞ்சு. இது வந்து இஞ்சு. ஓகேவா, இது வந்து என்னது, ஆ. இஞ்சு கூட்டலா ஜா,
அதுக்கப்புறம் இது வந்து இல்லு. இல்லு பல்லுக்கு வர இல்லு, பல்லில் வர இல்லு தான் இல்லு. இல்லு கூட்டல் ஏ லே. லே வரும். ஓகேவா? லா வராது. லே லே லே. இரு கூட்டல் ஐ ரை. இரு கூட்டல் ஐ ரை. இரு கூட்டல் ஐ ரை. ஈ கூட்டல் ஈ ஈ. இந்த ஈயை ஒரு சுழிச்சு விட்டுருணும், அவ்வளோதான். இல்லு கூட்டல் லு லு. இல்லு கூட்டல் உ லு. இங்கு கூட்டல் ஏ ஞா. இங்கு கூட்டல் ஏ ஞா. ங இல்லை ஞா. ஏன்னா ஏ இருக்குங்க, இந்த மாதிரி ஏ இல்லை ஏ இருக்குது, அதனால் ஞா. இவ்வு கூட்டல் ஆ வ. இவ்வு கூட்டல் ஆ. ஏன்னா ஒரு ஆ தான் இருக்குது, ஆ இல்லை. ஞான்னு இருந்துச்சுன்னா இந்த துணைக்கால் போடணும், வா அப்படின்னு வரும். இங்கே வெறும் ஆதா இருக்குது. இவ்வு கூட்டல் ஆ வா. இங்கே இரு கூட்டல் ஊ ரூ. இரு கூட்டல் ஊ ரூ. ஒரு சுழிச்சு போடணும். இதுதான் வந்து 2 எழுத்துக்கள் இருந்தால் அதை எப்படி சேர்த்து சொல்கிறதுன்னு. இங்கே ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்தில் சில எழுத்துக்களை நீக்கினா வந்து ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை வந்து நம்மளுக்கு உருவாக்க முடியும். அது எப்படி? இப்போ பூ, இந்த ஜாவை வச்சு நம்ம எதுவும் உருவாக்க முடியாது, அந்த ஜாவை அழிச்சிடலாம். பூ இங்கோ இத்து பூங்கொத்து. பூங்கொத்துன்னு அப்படியும் எழுதிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி பூங்கொத்துன்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன எழுதலாம்? இதை வச்சு மீ வச்சோ இன்னு வச்சோ எதுவும் எழுத முடியாது. தோ இட்டி தொட்டி அப்படின்னு எழுதலாம். தொட்டி அப்படின்னு எழுதலாம். தோ இட்டி தொட்டி. அப்புறம் பா இர் ந மீ. ஈ வச்சு எதுவும் எழுத முடியாது, ஈயும் வராது. பௌர்ணமி. இந்த மாதிரி எது தெரிஞ்ச வார்த்தையோ எழுத்தோ அதை வச்சு நீங்கள் ஒரு மா இல் மயில் தோகை. மயில் தோகை. இது 2 இதை அடிச்சுட்டா மிச்சம் உள்ள எழுத்தை அப்படியே எழுதணும். மயில் தோகை. நெய் 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 தோசை. நெய் தோசை. அப்போ இதை வந்து அடிச்சிட்டோன்னா நெய் தோசைன்னு மாறிடும். நெய் தோசை அப்படி எழுதிக்கணும். போ இன் ரூ வராது. பொரு அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. போ இதை அடிச்சுட்டு போ இன் வா இண்டு பொன் வண்டு. இந்த மாதிரி இதில் வந்து ஒரு 6 வார்த்தைகளை வந்து நம்ம உருவாக்க முடியும். இப்போ வந்து இந்த உணவகம் இருக்குது. இந்த உணவகத்தில் என்னென்ன உணவுகள்லாம் வழங்குறாங்க அப்படின்றதான். ஓகேவா? இப்போ உணவு பெயர்களை படிங்க, பிடித்ததை சாப்பிடுங்க. ஓகே, இது ஒரு உணவகம், அதாவது ஹோட்டல். ஓகே, இங்கே என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா குட்டி இட்லி, இட்டலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட்டி இட்டலி. அப்புறம் நெய் தோசை. நம்ம இப்போ அந்த கட்டத்தில் பார்த்தோம் இல்லையா, நெய் தோசை. அப்புறம் மசால் தோசை. அதுக்கப்புறம் ஆப்பம், ஆயிப்பாயும் ஆப்பம். அப்புறம் இடியாப்பம் கொடுக்குறாங்க. இடியாப்பம், கேழ்வரகு அடை, சோள பிட்டு, ஆவாயில் அவல் உப்புமா. அவல் உப்புமா, சப்பாத்தி, பூரிக்கிழங்கு, பொங்கல், மெதுவடை, இனிப்பு பணியாரம், பழச்சாறு, பனிக்கூழ். ஓகேவா? இவ்வளோ இது கொடுக்குறாங்க. குட்டி இட்லி, நெய் தோசை, மசால் தோசை, ஆப்பம், இடியாப்பம், கேழ்வரகு அடை, சோளப்பிட்டு, அவல் உப்புமா, சப்பாத்தி, பூரிக்கிழங்கு, பொங்கல், மெதுவடை, இனிப்பு பணியாரம், பழச்சாறு, பனிக்கூழ். இதெல்லாம் இந்த உணவகத்தில் கொடுக்கறது. நீங்களும் படிங்க, பிடித்ததை சாப்பிடுங்க. சொற்களை உரிய ஒலிப்புடன் படித்து பழகணும். நன்றி.